பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். லாவண்யா, சொல்லுங்க, இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்பட உள்ளது? யாரெல்லாம் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள்? இது குறித்து சொல்லுங்க லாவண்யா. அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவின் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. சரியாக ஒரு 20 நிமிடத்திற்கு முன்னதாக இந்த கூட்டமானது தொடங்கி தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் அதிமுகவின் தற்பொழுது இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருப்பது இணைப்பு எப்போது என்பதுதான். எனவே இணைப்பு தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் இரு அணிகளாகும், அதாவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அணியில் டிடிவி தினகரன் புதிய நிர்வாகிகள் அறிவித்ததை தொடர்ந்து மீண்டும் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இதனை எவ்வாறு சமாளிப்பது, வருகிற 14ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நூற்றாண்டு டிடிவி தினகரன் தலைமையில் நடக்கக்கூடிய எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக, அதாவது அதிமுகவில் மீண்டும் பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதனை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக இன்று மாலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி விரைகிறார். நாளை நடைபெற இருக்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்று பிரதமரையும் சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக பிரதமரை சந்திப்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக ஆலோசிக்கப்படுவதாக கூறப்பட்டாலும் அதிமுகவின் தற்போதைய நிலை மற்றும் மத்திய அமைச்சரவையில் அதிமுகவிற்கான இடம் உள்ளிட்டவை தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் சிறிது நாட்கள், குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்திற்குள் அதிமுகவின் இரு அணிகள் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அணியினர் இணைப்பிற்கு தாங்கள் அனைத்து விதமான ஒத்துழைப்பும் தருவதாகவும், எந்த நேரம் ஆனாலும் இணைப்பு நடைபெறுவதற்கு நாங்கள் வரவேற்கிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் நிபந்தனைகள் ஏற்றால் மட்டுமே இணைப்பு என்பது சாத்தியம் என்று அவர்கள் தொடர்ச்சியாக கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இணைப்பிற்கான பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என்றால் அதனை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தவரையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இணைப்பு என்பது எந்த அளவிற்கான சாத்தியம் இருக்கிறது, இணைப்பிற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும், அதே போன்று இன்று மாலை டெல்லி செல்லும் பொழுது டெல்லியில் மத்திய பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்திக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு எடுத்துரைப்பது என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதே போன்று டிடிவி தினகரன் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளையும் எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் மூத்த நிர்வாகிகள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடன் ஆலோசித்து வருகிறார். மோகன். லாவண்யா, குறிப்பாக இன்னொரு விஷயமும் சொல்லப்படுகிறது. அதாவது ஓபிஎஸ்க்கு துணை முதல்வர் பதவி வழங்கி சமரசம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அது பற்றி சொல்லுங்க. குறிப்பாக அதிமுகவின் இரு அணிகள் இணைப்பை பொறுத்தவரையில் தற்பொழுதைய முதலமைச்சராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியும் ஆட்சியும் இருப்பதாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வாறு அதிமுகவின் இரு அணிகள் இணைக்கக்கூடிய சூழலில் யார் பொதுச் செயலாளர் என்ற ஒரு கேள்வி முன்னெழுகிறது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தவரையில் தற்பொழுது அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு டிடிவி தினகரனின் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினரும் வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளருமான வெற்றிவேல் வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக இரு அணிகள் பிளவிற்கு பின்னர் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில், அதாவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அணியின் அந்த டிடிவி தினகரன் நிர்வாகிகள் பட்டியல் அறிவித்த பிறகு நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் டிடிவி தினகரனின் தீவிர ஆதரவாளராக இருக்கும் வெற்றிவேல் பங்கேற்றிருப்பது மிகுந்த ஒரு அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். மோகன், நீங்கள் கேட்டது போன்று இரு அணிகள் இணைப்பு என்பது சாத்தியமானால்
அணிகள் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு என்ன பதவிகள் தருவது, அதே போன்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தல் என்பது பொதுக்குழு கூட்டம் நடத்தியே அதனை அறிவிக்க வேண்டும். அதற்கு முன்னராக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் வரை கட்சியை வழிநடத்துவதற்கான ஒரு குழு அமைக்கப்படும். அந்த குழுவிற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைவராக இருக்க பெறுவார் என்று கூறப்படுகிறது. அதே போன்று இரு அணிகளில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் கட்சியை வழிநடத்தக்கூடிய அந்த குழுவிலும் இடம்பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதே போன்று ஆட்சியை பொறுத்தவரையில் ஓபிஎஸ் அணி ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழக அமைச்சரவையில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த ஒரு திட்டத்தை நோக்கித்தான் அவர்கள் பயணித்து வருகிறார்கள். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வழங்கப்படுவது தொடர்பாக தற்பொழுது வரை எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் நமக்கு கிடைக்க பெறவில்லை. குறிப்பாக இதனை இரு அணிகளில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் மறுத்து வருகிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் இணைப்பு சாத்தியம்தான். ஆனால் இரு அணிகளும் இணைவதற்கு பல்வேறு நிபந்தனைகளை ஓபிஎஸ் அணியினர் முன்வைத்து வருகிறார்கள். அந்த நிபந்தனைகள் ஈடு செய்யப்பட்டால் மட்டுமே தாங்கள் இணைப்பிற்கு சாத்தியம் என்று அவர்கள் தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது இணைப்பு என்பது ஒன்று நடைபெறுமானால் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாகவும் ஓபிஎஸ் அணியினர் ஆலோசித்து வருகிறார்கள். அவ்வாறு இணைப்பு நடந்த பிறகு ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. மோகன். நன்றி லாவண்யா. குறிப்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆலோசனை கூட்டம் குறித்தும் அதிமுகவின் அரசியல் நிலைப்பாடு குறித்தும் தெளிவான விளக்கங்களை வழங்கியதற்காக நன்றி லாவண்யா.